அவசரம் 2 பேர் உட்காந்துட்டு போனா போவேனா? சிவகாமி சிவகாமி, ஐயா இதெல்லாம் யாருக்குன்னு? கடலை மிட்டாயி. ஆமா என்ன நான் ஒண்ணுமே பேசுறேன்னா சொன்னா கேடு. 2 பேர் என்ன மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் தான் பாத்துட்டு இருந்தேன், நீதான் அவங்கள பேசுன. ஐயா என் தங்கச்சி ஒரு மாதிரி தப்பு யாரும் செய்யறாங்க, சீதி பாஞ்சோம். நீங்க இருக்கீங்க, நான் கொண்டு கொடுப்பேன். பத்தியா பத்தியா 4 பேர் ஏறினா தான் பர்ஸ்ல எடுக்கணும் நீ தானே சொன்ன. சொல்லிட்டு இப்ப சட்டத்தை நீயே மாத்திரியான்னு. தங்கச்சி நான் சத்தம் போட்டா போட்டதுதான், அது மாறவே மாறாது. ஒன்னையும் சேர்த்து 4 பேர் ஆகுதுல்ல. ஆமா ஆமா. ஆமா நீ எப்ப நீங்க வந்த? அதுவா அம்மா உன்னை சாப்பிட கூட்டி வர சொல்லிச்சு. நான் இங்க வந்து பார்த்தேன், நீ சந்தைக்கு போயிருக்கிறதா பெரியதான்னு சொல்லிச்சு. அந்த அண்ணா பர்சல் இங்க வந்து நம்ம பர்ஸ்ல எடுத்து எனக்கே போட்டியா? சரிவா. சும்மா இருங்கப்பா, 2 பேரும் சேர்ந்து தொந்தரவு பண்றீங்க. அது இருக்கட்டும், சாப்பாட்டு போறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? அம்மா அண்ணன் சந்தைக்கு போயிருந்ததுமா, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்ட மாதிரி சிலுக்கு புடவை கண்ணாடி வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்குமா. என்னம்மா இது, நான் எப்ப படுத்து தூக்கிட்டே இருக்கேன், வாங்க. அறுவடை காலமாச்சா, சந்தைக்கு ஏராளமா கூட்டம் வந்தது. நல்ல வசூல்மா. தங்கச்சி கல்யாணத்துக்காக உண்டியல் எனக்கு நிறைய காசு போட்டு. நான் மட்டும் என்னவா, நீ சந்தைக்கு போனதுக்கு அப்புறம் சும்மா 20 பேர் கரை சேர்த்திருக்கேன். எவ்வளவு காசு சம்பாதிச்சிருக்கேன். அந்த காசெல்லாம் கொண்டாடி குடுக்க போறியா இல்லையா? என்னம்மா அது, இந்த சின்ன புள்ள இந்த கடலைக்காய் இதெல்லாம் வாங்கறது ஆசைப்பட்டு வச்சிருக்கோம். ஏமா அம்மா தள்ளிப்பட்டேன்னு வந்திருக்குமா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா வந்துருக்கு. ஆமாமா. படி படி. அன்புள்ள பார்வதி அம்மாளவர்களுக்கு நாராயணசாமி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. தங்கள் பெண் சிவகாமி எங்களுக்கு மிகவும் பிடித்து விட்டது. பையனுக்கும் மணந்து கொள்ள சம்மதம். முகூர்த்தம் நிச்சயிப்பதற்கு முன் நேரில் சில விஷயங்களை பேசி முடிவு செய்ய வேண்டும். எனவே இது கடிதம் கண்டவுடன் தாங்களோ தங்கள் மகனோ புறப்பட்டு ஜல்லிப்பட்டிக்கு வந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். மற்றவர் நேருக்கு இப்படிக்கு நான் சாமி. தம்பி ஏதோ நல்ல நேரம், எல்லாம் கைகூடி வருது. அன்னைக்கு பொண்ணை பார்த்துட்டு போன மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு நம்ம சிவகாமியை பிடிச்சு போச்சுன்னு பதிலும் வந்துருச்சு. ஏமா பொண்ணு அவங்க பார்த்தாங்கல்ல, மாப்பிள்ளையை நான் பார்க்க வேண்டாமா? அதுக்காக தாண்டா சொல்றேன், நீயே தள்ளிப்பட்டிக்கு போய் மாப்பிள்ளையும் பார்த்துட்டு நேர்ல என்னமா பேசணும்னு எழுதிருக்காங்களே, அதையும் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சரிம்மா. தங்கச்சி என்ன இது கையில? ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. அண்ணனின் திருமணம் என் கல்யாணத்துக்கு நீ பணம் சேர்க்கிறியா? செலவுக்கு வாங்குற பணத்தெல்லாம் இப்படித்தான் சேர்த்து வைக்கிறியா? அண்ணன் எனக்காக கஷ்டப்படுது, அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்சேன். இதுல என்ன தப்பு? தப்பு. இந்த போட்டி வாழ்க. அண்ணனும் தங்கச்சி எப்பவும் ஒத்துமையா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிறேன். ஒத்துமையா? இது வாடா சீக்கிரம், தள்ளிப்பட்டிக்கு போகணும், சாப்பிட்டு போவ. முடியாது. இதுல தங்கையின் வளைகாப்புக்கு